Olympic Global Education Campus வழங்கும் வரலாற்றில் இன்று. இந்திய சிப்பாய் கிளர்ச்சி அல்லது சிப்பாய் கழகம் என்பது பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனியின் சிப்பாய்கள் 1857ஆம் ஆண்டு இந்தியாவில் மீரட் என்ற நகரில் தொடங்கிய கிளர்ச்சியை குறிக்கும். இந்த கிளர்ச்சி பின்னர் இந்தியாவின் பல இடங்களிலும் குறிப்பாக இந்தியாவின் மத்திய மலைப்பகுதிகளில் பரவியது. பொதுமக்கள் பலரும் இந்த கிளர்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்டனர். முக்கிய கிளர்ச்சி இன்றைய உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்டம், வடக்கு மத்திய பிரதேசம், டெல்லி மற்றும் குர்காவுன் ஆகிய இடங்களை மையமாக கொண்டிருந்தது. கிளர்ச்சியாளர்களை பிரித்தானிய படையினருக்கு ஒரு பெரும் சவாலாக விளங்கினர். 1858ஆம் ஆண்டு குவாலியர் நகரின் வீழ்ச்சியுடன் இது முடிவுக்கு வந்தது. இந்த கிளர்ச்சி இந்தியாவின் முதலாவது விடுதலை போர் அல்லது சிப்பாய் கழகம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்தியாவில் வர்த்தக நோக்கங்களுக்காக நிறுவப்பட்ட பிரித்தானியரின் தொழில் மற்றும் தொழிற்சாலை பகுதிகளை நிர்வகிக்க பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனி நிறுவப்பட்டது. ஆனாலும் இதன் எல்லை மீறிய நடவடிக்கைகளாலும் இந்திய மன்னர்களிடையே ஒற்றுமையின்மையினாலும் 1757ஆம் ஆண்டு பிளாசி போரில் பெற்ற வெற்றியால் கிழக்கிந்தியாவில் வங்காளம் வரை அதன் ஆட்சி பரவலாக்கப்பட்டது. பக்சர் போரில் முகலாய பேரரசர் ஷா தோற்ற பின்பு 1764ஆம் ஆண்டு பீகாரும் கிழக்கிந்திய கம்பெனியால் கைப்பற்றப்பட்டது. இதன் காரணமாக வங்கம், பீகார் மற்றும் ஒரிசா மாநிலங்களில் வரி வசூல் செய்யும் உரிமை கிழக்கிந்திய கம்பெனிக்கு வழங்கப்பட்டது. இந்த நிறுவனம் விரைவில் மும்பை, சென்னை போன்ற பகுதிகளில் தன்னை விரிவாக்கம் செய்தது. ஆங்கிலேய மைசூர் போர்கள், ஆங்கில மராட்டிய போர்கள், கர்நாடக போர்கள் ஆகியன பரந்த நர்மதா ஆற்றின் தெற்கு பகுதியை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர வழிவகுத்தது. அதுவரை இந்த செயல்களுக்கு பேரளவில் எதிர்ப்புகள் ஏதும் ஏற்படவில்லை. 1806இல் தமிழ்நாட்டில் உள்ள வேலூர் சிறைச்சாலையில் இந்து மற்றும் இஸ்லாமிய சிப்பாய்களுக்கு இடையே ஆங்கிலேயர் உருவாக்கிய சீருடை விதிமுறைகள் காரணமாக கிளர்ச்சி வெடித்தது. இதுவே முதலில் ஆங்கிலேயருக்கு எதிராக ஏற்பட்ட முதல் கிளர்ச்சியாகும். 1764ஆம் ஆண்டு பக்சார் போருக்கு பின்னர் கிழக்கிந்திய வணிகக் குழு இந்தியாவில் ஒரு அரசியல் சக்தியாக எழுச்சியுற்றது. பின்வந்த காலங்களில் இந்தியாவின் வளங்கள் கம்பெனியின் வணிக முன்னேற்றத்திற்காகவே பயன்படுத்தப்பட்டன. இந்தியர்களின் நலன்கள் பெரிதாக பொருட்படுத்தப்படவில்லை. செல்வச் சுரண்டல், இந்திய கைவினை தொழில்களின் நலிவு போன்றவை இந்தியாவில் பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தன. தொழில் புரட்சியின் விளைவாக பிரிட்டன் தொழிலகங்களில் இயந்திரங்கள் அதிக அளவில் அறிமுகப்படுத்தப்பட்டன. புதிதாக அறிமுகமான இயந்திரங்களின் உதவியால் உற்பத்தி பொருட்களும் அதிக அளவில் தயாரிக்கப்பட்டன. ஆங்கிலேய வணிகர்கள் இவற்றை விற்பனை செய்யும் சந்தையாகவே இந்தியாவை பார்க்க தொடங்கினர். அதே நேரம் இந்தியாவில் கைவினை கலைஞர்களால் தயாரிக்கப்பட்ட இந்திய பொருட்களுக்கு பிரிட்டனில் அதிக வரிகள் விதிக்கப்பட்டன. எனவே இந்திய பொருட்களுக்கான தேவை சரிந்து இந்திய தொழில்கள் அழிவை நோக்கி சென்றன. இது தவிர ஆங்கிலேயர்கள் நிலவரி மக்கள் விருப்பத்திற்கு எதிராக அமைந்திருந்தனர். அப்போது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட என்ஃபீல்ட் வகை துப்பாக்கிகள் உடனடி காரணமாக அமைந்தன. அந்த வகை துப்பாக்கிகளுக்கு வழங்கப்பட்ட தோட்டாக்கள் ஒரு வகை உரையால் மூடப்பட்டிருந்தன. இவற்றை வாயால் கடித்து உரைகளை அகற்ற வேண்டியிருந்தது. இந்த உரைகள் மாட்டுக் கொழுப்பு மற்றும் பன்றி கொழுப்பினால் ஆனவை என்ற தகவல் பரவியது. இது இந்து மற்றும் முஸ்லிம் சமயத்தை சார்ந்த ராணுவ வீரர்களின் சமய உணர்வை புண்படுத்துவதாக ராணுவ வீரர்கள் எண்ணினர். இதன் காரணமாக ராணுவ வீரர்கள் அந்த வகை உரைகளை வாயால் கடித்து நீக்க மறுத்து உயர் அதிகாரிகளை எதிர்த்தனர். இதன் தொடர்ச்சியாக 1857ஆம் ஆண்டு மங்கள் பாண்டே என்ற ராணுவ வீரர் ஒருவர் பராக்பூரில் தனது உயரதிகாரியை தாக்கி தன் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றார். இது ஆங்கிலேய ராணுவத்தில் பணிபுரிந்த இந்திய வீரர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட ஒரு ஆரம்பமாக அமைந்த தினம் வரலாற்றில் இன்று. வியட்நாம் போர் அல்லது சுருக்கமாக அமெரிக்க போர் வியட்நாம், லாவோஸ் மற்றும் கம்போடியாவில் 1965ஆம் ஆண்டில் இருந்து 1975ஆம் ஆண்டு வரை சைக்கானின் வீழ்ச்சி வரை நடைபெற்ற போரை குறிக்கும். சில வேளைகளில் 1959ஆம் ஆண்டு முதல் 1975ஆம் ஆண்டு வரை இடம்பெற்ற நிகழ்வுகளை வியட்நாம் பிரச்சனை என்றும் குறிப்பிடுவர். இந்த போரானது அதிகாரப்பூர்வமாக வியட்நாம் ஜனநாயக குடியரசுக்கும் ஐக்கிய அமெரிக்காவின் ஆதரவுடன் வியட்நாம் குடியரசுக்கும் இடையில் இடம்பெற்றது. வட வியட்நாம் படை சோவியத் ஒன்றியம், சீனா மற்றும் பிற கம்யூனிச நாடுகளால் ஆதரிக்கப்பட்டது. தெற்கு வியட்நாமிய படை அமெரிக்கா, தென்கொரியா, ஆஸ்திரேலியா, தாய்லாந்து மற்றும் பிற கம்யூனிச எதிர்ப்பு அணியால் ஆதரிக்கப்பட்டது. எனவே இந்த போர் பனிப்போர் காலத்திய பதிலிப்போர் என்றும் கருதப்படுகிறது. வியட்காங் வடக்கினால் ஆதரிக்கப்பட்ட ஒரு தெற்கு வியட்நாமிய கம்யூனிச முன்னணி. அந்த பகுதியில் இருந்த கம்யூனிச எதிர்ப்பாளர்களுக்கு எதிராக கொரில்லா போர் முறையில் சண்டையிட்டது. அதே வேளையில் வியட்நாமின் மக்கள் படை வடக்கு வியட்நாமிய ராணுவம் என்றும் அழைக்கப்படுகின்றது. பெரும் படைகளுடன் வழக்கமான போர் முறையில் சண்டையிட்டது. போர் தொடர்ந்த போது வியட்காங்கின் ராணுவ நடவடிக்கைகள் குறைந்தது. ஏனெனில் வடக்கு வியட்நாமிய ராணுவத்தின் பங்கு மற்றும் செயல்பாடுகள் அதிகமாயின.
அமெரிக்கா மற்றும் தெற்கு வியட்நாமிய படைகள் தேடி அழிக்கும் செயல்பாடுகளுக்கு வான் வலிமை மற்றும் தரைப்படைகள் ஆர்ட்டிலரி வான்வழி தாக்குதல்கள் போன்றவை சார்ந்திருந்தன. போரின் போக்கில் அமெரிக்கா வட வியட்நாமின் மீது மிகப்பெரிய அளவில் திட்டமிட்ட வெடிகுண்டு தாக்குதலை நடத்தியது. வட வியட்நாமிய படைகள் மற்றும் வியட்காங் வியட்நாமை மீண்டும் ஒருங்கிணைக்க போரிட்டன. அவர்கள் இந்த பிரச்சனையை ஒரு காலனியாதிக்க போராகவும் பிரெஞ்சு மற்றும் அமெரிக்க படைகளுக்கு எதிராக நடைபெற்ற முதலாவது இந்தோசீனா போரின் தொடர்ச்சியாகவும் பார்த்தன. அமெரிக்க அரசு இந்த போரில் தங்களின் பங்கெடுப்பை தெற்கு வியட்நாமை கம்யூனிச அரசு கைப்பற்றுவதை தடுக்கும் ஒரு வழியாக பார்த்தது. மேலும் இது உலகம் முழுவதும் கம்யூனிச பரவலை தடுக்கும் ஒரு ஒடுக்குதல் கொள்கையாகும். 1950களின் தொடக்கத்தில் அமெரிக்க ராணுவ ஆலோசகர்கள் அப்போதைய பிரெஞ்சு இந்தோசீனாவிற்கு வந்தனர். 1960களில் அமெரிக்க படைகளில் பங்கு 1961 மற்றும் 1962இல் படைகளை மும்மடங்காக்கியதுடன் அதிகமாகியது. அமெரிக்க படைகளில் பங்கு 1964இல் டோகின் வளைகுடாவில் வடக்கு வியட்நாமிய படையின் விரைவு படகுடன் அமெரிக்காவின் அழிப்பு போர்க்கப்பல் மோதிய நிகழ்வுக்கு பின் இன்னும் அதிகமானது. அதைத் தொடர்ந்து வியட்நாமில் அமெரிக்க படைகளின் இருப்பை அதிகப்படுத்தும் அதிகாரத்தை அமெரிக்க அதிபருக்கு வழங்கும் டோகின் வளைகுடா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 1965இன் தொடக்கத்தில் அமெரிக்க தாக்குதல் படைகள் தொடர்ந்து வியட்நாமில் நிலைநிறுத்தப்பட்டன. அவற்றின் தாக்குதல்கள் பன்னாட்டு எல்லைக்கோட்டையும் தாண்டியது. 1968இல் அமெரிக்காவின் பங்கெடுப்பு உச்சத்தில் இருந்தபோது லாவோசு மற்றும் கம்போடியாவின் எல்லைப் பகுதிகளிலும் கடுமையாக வெடிகுண்டுகள் வீசப்பட்டன. அதேவேளையில் வியட்நாமிய கம்யூனிச படை எதிர்த்தாக்குதலை தொடங்கியது. இந்த எதிர்த்தாக்குதல்கள் அதன் இலக்கான தெற்கு வியட்நாம் அரசை பதவியிலிருந்து விலக்குவதில் தோல்வியுற்றது. ஆனால் இது போரின் மிக முக்கிய திருப்புமுனையாக அமைந்தது. தெற்கு வியட்நாமிற்கு பல ஆண்டுகள் இராணுவ உதவி செய்திருந்தாலும் இந்த போரில் அமெரிக்க அரசு வெற்றியை நோக்கி நகர்கிறது என்ற அரசின் வாதம் கற்பனையானது என்பதை இந்த எதிர்த்தாக்குதல் பெரும்பான்மையான அமெரிக்க மக்களுக்கு உணர்த்தின. வடக்கு வியட்நாமின் கம்யூனிச படையினை எதிர்த்து போர் புரிவதை தெற்கு வியட்நாமிடமே ஒப்படைக்கும் வியட்நாமியாக்கல் கொள்கையின் ஒரு பகுதியாக அமெரிக்க படைகள் படிப்படியாக பின்வாங்கின. 1973இல் அனைத்து தரப்பினரும் கையெழுத்த பாரிசு அமைதி ஒப்பந்தத்திற்கு பின்னும் போர் தொடர்ந்தது. அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய உலகில் ஒரு எதிர்ப்பு கலாச்சாரமாக வியட்நாம் போர் எதிர்ப்பு இயக்கம் பெருமளவில் தோன்றியது. 1973 ஆகஸ்ட் 15 அமெரிக்க படைகள் முழுமையாக பின்வாங்கின. 1975 வடக்கு வியட்நாம் படை சைகானை கைப்பற்றியதுடன் போர் முடிவுக்கு வந்தது. அதை அடுத்த ஆண்டில் வடக்கு மற்றும் தெற்கு வியட்நாம் ஒன்றிணைத்தது. இந்த போர் பெருமளவு மனித உயிர்களை பழிவாங்கியது. இந்த போரின் போது இறந்த வியட்நாமிய வீரர்கள் மற்றும் மக்களின் தோராயமான எண்ணிக்கை 3.8 மில்லியன்கள் வரை இருக்கும். கம்போடியர்களும் லாவோஸ் மக்கள் அமெரிக்க வீரர்களும் இந்த பிரச்சனையில் கொல்லப்பட்டனர். மேலும் காணாமல் போன 1626 நபர்கள் இன்னும் கிடைக்கவில்லை. அமெரிக்க ராணுவம் வியட்நாம் காடுகளை அழிக்க ஏஜென்ட் ஆரஞ்ச் எனும் நச்சு அமிலத்தை வான்வழியாக காடுகள் மீது பொய்து வேதி தாக்குதல் நடத்தினர். இந்த நச்சு அமிலத்தால் வியட்நாம் காடுகள் அழிந்ததுடன் வியட்நாம் மக்கள் உடலளவில் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகினர். அமெரிக்காவின் இந்த நச்சு வேதி தாக்குதலால் பாதிக்கப்பட்ட வியட்நாமியர் பிரெஞ்சு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து நஷ்டஈடு கோரி வருகின்றனர். இந்த வியட்நாம் போரில் அமெரிக்க படைகள் தெற்கு வியட்நாமை விட்டு வெளியேறிய தினம் வரலாற்றில் இன்று. மெக்சிகோ அமெரிக்க போர் என்பது 1846ஆம் ஆண்டு முதல் 1848ஆம் ஆண்டுகளில் மெக்சிகோ மற்றும் அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்ட போரை குறிக்கும். 1845ஆம் ஆண்டு அமெரிக்கா டெக்சாஸை தன்னுடன் இணைத்துக் கொண்டதை எதிர்த்து மெக்சிகோ இந்த போரை நடத்தியது. 1836இல் டெக்சாஸ் மெக்சிகோவுக்கு எதிராக புரட்சி நடத்தி மெக்சிகோவில் இருந்து பிரிந்தாலும் மெக்சிகோ டெக்சாஸை தன்னுடைய பகுதியாக கருதியது. 1846இன் வசந்த காலத்தில் இருந்து 1847இன் இலையுதிர் காலம் வரை பெரும்போர் நடைபெற்றது. அமெரிக்க படைகள் விரைவாக நியூ மெக்சிகோவையும் கலிபோர்னியாவையும் கைப்பற்றின. வடகிழக்கு வடமேற்கு மெக்சிகோவின் சில பகுதிகளையும் அமெரிக்க படைகள் கைப்பற்றின. அமெரிக்க கப்பற்படையின் பசிபிக் பகுதிப்படை பாகா கலிபோர்னியாவின் தென்பகுதியில் உள்ள பல படைத்தளங்களை கைப்பற்றியது. மற்றொரு அமெரிக்க படை மெக்சிகோ நகரை கைப்பற்றியது. இந்த போரில் அமெரிக்கா வெற்றி பெற்றது. குவாடலூப் கிடல்கோ உடன்படிக்கையின்படி $15 மில்லியன் மெக்சிகோ நியூ மெக்சிகோ ஆல்டா கலிபோர்னியா பகுதிகளை அமெரிக்காவிற்கு அளித்தது. மெக்சிகோ அமெரிக்க குடிமக்களுக்கு தர வேண்டிய $3.5 மில்லியன் அமெரிக்கா ஏற்றுக்கொண்டது. மெக்சிகோ டெக்சாஸின் இழப்பை ஏற்றுக்கொண்டது. ரியோ கிராண்டே ஆற்றை தன் எல்லைகளாக ஏற்றுக்கொண்டது. பசிபிக் கடற்பகுதி வரை அமெரிக்காவை விரிவடைய செய்ய வேண்டும் என்பதே ஜனநாயக கட்சியின் தலைவர் அமெரிக்க அதிபர் ஜேம்ஸ் போல்கின் குறிக்கோளாக இருந்தது. எனினும் இந்த போர் அமெரிக்காவில் பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியது. பிக் கட்சி அடிமை முறையை எதிர்ப்பவர்கள்
ஏகாதிபத்திய கொள்கையை எதிர்ப்பவர்கள் இந்த போரை கடுமையாக எதிர்த்தனர். இந்த போரில் அதிக அமெரிக்க வீரர்களின் உயிர் பலியானதும் அதிக பணம் செலவழிக்கப்பட்டதாலும் விமர்சிக்கப்பட்டது. இந்த போரினால் அரசியல் அடிமைகளின் உரிமை பற்றி அதிகம் தர்க்கம் செய்யப்பட்டது. அது அமெரிக்க உள்நாட்டு போர் நடக்கவும் காரணமாக இருந்தது. இந்த போர் மெக்சிகோவில் அமெரிக்காவின் முதல் தலையீடு என்றும் அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு என்றும் 1847 போர் என்றும் பல பெயர்களில் மெக்சிகோவில் அழைக்கப்படுகின்றது. ஸ்பானியாவிடம் இருந்து 1821ஆம் ஆண்டு விடுதலை பெற்ற மெக்சிகோவில் பலவிதமான உள்நாட்டு குழப்பங்கள் நிலவி சண்டை நடைபெற்றது. ஆனாலும் அவர்கள் மெக்சிகோவிடம் இருந்து டெக்சாஸ் பிரிந்ததை அங்கீகரிக்கவில்லை. அமெரிக்கா டெக்சாஸை தன்னுடன் இணைத்துக் கொண்டதால் போர் மூளும் என்று எச்சரித்தார்கள். விடுதலை அடைந்த மெக்சிகோவின் ராணுவ அரசியல் செல்வாக்கு குறைந்திருந்ததால் வட மெக்சிகோ அப்பாச்சி, நஃபோக்கா, நவோசா, கமான்சி போன்ற அமெரிக்க தொல்குடிகளின் தாக்குதலுக்கு உள்ளாகும் சூழலுக்கு உள்ளாகியிருந்தது. குறிப்பாக கமான்சி அமெரிக்க தொல்குடிகள் மெக்சிகோவின் வலுகுன்றிய நிலைகளை பயன்படுத்தி பல நூறு மைல்கள் உள்நுழைந்து பெரும் எண்ணிக்கையிலான கால்நடைகளை கவர்ந்து சென்றனர். தங்கள் சொந்த பயன்பாடு போக டெக்சாஸ் மற்றும் அமெரிக்க சந்தைகளிலும் அவற்றை விற்றார்கள். அமெரிக்க தொல்குடிகளின் படையெடுப்பால் ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்ததோடு வட மெக்சிகோ பெரும் சீரழிவை சந்தித்திருந்ததால் 1846இல் அமெரிக்கா படையெடுத்து வந்தபோது சிறிய எதிர்ப்பே உள்ளூர் மக்களிடம் இருந்து எழுந்தது. 1846இல் மெக்சிகோ மீதான போரை அறிவித்த பிறகு அமெரிக்கா இருமுனைகளில் தாக்குதல் நடத்தியது. ஸ்டீபன் கார்னி தலைமையில் தரைப்படை வீரர்கள் செப்பர்சன் படை வீட்டிலிருந்தும் லெவன்வொர்த் கோட்டையிலிருந்தும் மேற்கு மெக்சிகோவை ஆக்கிரமிக்க புறப்பட்டனர். ஜான் ஸ்டார்க் தலைமையில் பசிபிக் கடற்படை பலப்படுத்தப்பட்டது. இங்கிலாந்து இந்த பகுதிகளை பிடிக்கலாம் என்று கருதப்பட்டதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஜான் வூல் டைலர் தலைமையில் இரு பிரிவுகள் மெக்சிகோவின் மான்ட்ரே வரை பிடிக்க அனுப்பப்பட்டன. டெய்லருக்கு உதவ படைகளை அனுப்புவதற்கு பதில் அதிபர் போல் வின்ஃபீல்ட் ஸ்காட்டின் தலைமையில் படையை துறைமுக நகரான வெரக்ரூஸ் நோக்கி கடல் வழியே அனுப்பினார். 1847ஆம் ஆண்டு ஸ்காட் கடல் மற்றும் தரைவழியே தாக்குதல் நடத்தும் வீரர்களை கொண்டு வெரக்ரூஸ் நகரை முற்றுகையிட தயாரானார். 12,000 வீரர்கள் போர் தளவாடங்களையும் குதிரைகளையும் தரையில் இறக்கினர். இந்த படையில் ராபர்ட் இ. லீ, யுலிசிஸ் கிராண்ட் போன்ற அமெரிக்க உள்நாட்டு போரில் ஈடுபட்ட பல ராணுவ அதிகாரிகள் இருந்தனர். நகரை மெக்சிகோ தளபதி யுவான் மார்லோசு தலைமையில் 3400 வீரர்கள் காத்தனர். பெர்ரி மேத்யூ தலைமையிலான படையினர் நகரின் பாதுகாப்பு சுவர்களை குண்டுகளால் தாக்கி வலுவிழக்கச் செய்தனர். அமெரிக்க படையினரின் கடுமையான தாக்குதல்களாலும் மெக்சிகர்களிடம் அதிக அளவு வீரர்கள் இல்லாததாலும் 12 நாட்களுக்கு பின்பு இந்த நகரம் அமெரிக்கர்களிடம் வீழ்ந்தது. இந்த சண்டையில் அமெரிக்க தரப்பில் 80 பேரும் மெக்சிகோ தரப்பில் 180 பேரும் கொல்லப்பட்டனர். அமெரிக்க படைகள் வெராக்ரூஸ் நகரை முற்றுகையிட்டு கைப்பற்றிய தினம் வரலாற்றில் இன்று. மைலாய் படுகொலைகள். மைலாய் படுகொலைகள் என்பது தெற்கு வியட்நாமில் 1968ஆம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்க படைகளினால் 347 முதல் 504 வரையான பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வை குறிக்கும். கொல்லப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் பெண்களும் குழந்தைகளும் ஆவர். கொல்லப்பட்ட அல்லது காயமடைந்த பெரும்பாலானோர் பாலியல் வதை அடிக்கப்பட்டு அல்லது துன்புறுத்தப்பட்டனர். பெரும்பாலானோரின் உடல்கள் பெரும் சிதைவுக்குள்ளாகி கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த படுகொலைகள் வியட்நாம் போரின் போது சோன்மை என்ற கிராமத்தில் மைலாய் மற்றும் மைகே ஆகிய பகுதிகளில் இடம்பெற்றது. ஆரம்பத்தில் 26 அமெரிக்க போர் வீரர்கள் இந்த படுகொலைகளுக்கு குற்றம் சுமத்தப்பட்டிருந்தாலும் இரண்டாம் லெப் வில்லியம் கேலி என்பவனுக்கு மட்டுமே தண்டனை கிடைத்தது. முதலில் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டாலும் இது பின்னர் 3 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டு அந்த தண்டனையை தனது வீட்டிலேயே கழித்தான். இந்த படுகொலை நிகழ்வானது உலகின் பல இடங்களிலும் அமெரிக்காவுக்கு எதிராக எதிர்ப்படைகளை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் வியட்நாம் போரில் ஐக்கிய அமெரிக்காவின் ஈடுபாடு குறித்து உள்நாட்டிலும் பெரும் எதிர்ப்புகள் தோன்றின. 1967ஆம் ஆண்டு தெற்கு வியட்நாமில் அமெரிக்க ராணுவத்தின் ஒரு பகுதி தரையிறங்கியது. முதல் 1 மாதம் பெரிதாக எந்த தாக்குதலும் இடம்பெறவில்லை. ஆனாலும் அடுத்தடுத்த மாதங்களில் இடம்பெற்ற கண்ணிவெடி தாக்குதல்களில் 28 அமெரிக்க ராணுவத்தினர் படுகாயமடைந்தனர். இவர்களில் 5 பேர் கொல்லப்பட்டனர். 1968ஆம் ஆண்டு வியட்கொங் படைகள் அமெரிக்க படைகள் மீது தாக்குதலில் இறங்கின. அவர்களில் பெரும்பாலானோர் சோன்மை கிராமத்தில் ஒளிந்திருப்பதாக அமெரிக்க படைகளுக்கு தகவல் எட்டியது. அமெரிக்க படைகள் இந்த குக்கிராமங்கள் மீது பெரும் தாக்குதல் ஒன்றை நடத்த திட்டமிட்டனர். அந்த கிராமத்தை பலமாக தாக்கி அனைவரையும் கொன்று கேர்னல் ஓரான் ஹெண்டர்சன் என்பவன் தனது படைகளுக்கு உத்தரவிட்டான். அநேகமாக பொதுமக்கள் காலை 7 மணிக்கு முன்னர் சந்தைகளுக்கு சென்று விடுவர் என்றும்
மீதமுள்ளோர் வியட்காங் தீவிரவாதிகளாகவோ அவர்களின் ஆதரவாளர்களாகவோ இருப்பர் என்றும் தாக்குதல் தொடங்க முன்னர் கேப்டன் ஏர்னஸ்ட் மெடினா என்பவன் தனது படைகளுக்கு கூறினார். சாட்லி கம்பெனி என்ற அமெரிக்க 1ஆம் பட்டாலியன் முதலில் ஹெலிகாப்டர் தாக்குதலை ஆரம்பித்து தரையிறங்கியது. அங்கு எதிர்ப்பு எதுவும் இருக்கவில்லை. அமெரிக்க படைகள் முதலில் சந்தேகத்துக்கிடமான பகுதிகளை தாக்கின. முதலாவது பொதுமக்கள் தொகுதி ஒன்று சுட்டுக் கொல்லப்பட்டனர். அதன் பின்னர் சந்தேகத்துக்கிடமாக அசையும் எதனையும் சுட்டுக்கொள்ள பணிக்கப்பட்டனர். தானியங்கி துப்பாக்கிகள் மூலம் பல பொதுமக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். கிட்டத்தட்ட 70 முதல் 80 வரையான கிராம மக்கள் கிராமத்தின் நடுவில் வளைத்து பிடிக்கப்பட்டு 2ஆம் லெப்டினன்ட் வில்லியம் களி என்பவனினால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மேலும் 2 தொகுதி மக்களை சுட்டுக்கொள்ள மறுத்த அமெரிக்க படையினர் ஒருவனின் துப்பாக்கியை பறித்து வில்லியம் களி தன் கையால் அவர்களை சுட்டுக் கொன்றான். அமெரிக்காவின் லெப்டினன்ட் வில்லியம் களி என்பவன் கொலை குற்றம் சாட்டப்பட்டு ஆயுள் தண்டனை பெற்ற தினம் வரலாற்றில் இன்று. சொல்லுவெல்ல போட்டிக்கான இன்றைய கேள்வி: திருச்சியில் தபால் வாக்குக்கு பணம் அளித்த புகாரில் எத்தனை போலீசார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர்? ஜார்ஜ் கான்ஸ்டன்ட் லூயிஸ் வாஷிங்டன். இவர் ஒரு அமெரிக்க கண்டுபிடிப்பாளர் மற்றும் ஆங்கிலோ பெல்ஜிய வம்சாவளியைச் சேர்ந்த தொழிலதிபர். இவருடைய கண்டுபிடிப்பான ஆரம்ப உடனடி காபி மற்றும் அதை பெரிய அளவில் உற்பத்தி செய்வதற்கு அவர் நிறுவிய ஜி வாஷிங்டன் காபி நிறுவனத்திற்காக பெரிதும் அறியப்படுகிறார். தனது சொந்த இருப்பிடமான பெல்ஜியத்தில் இருந்து குடிபெயர்ந்த இவர் 1987ஆம் ஆண்டு நியூயார்க்கை அடைந்தார். அத்துடன் சிறு காலத்துக்கு முன்னதாக மத்திய அமெரிக்காவில் 1906ஆம் ஆண்டு அல்லது 1907ஆம் ஆண்டு உடனடி காபி உற்பத்தி தொடங்கும் முன்பு பல தொழில்நுட்ப துறைகளில் கைதேர்ச்சி அடைந்துள்ளார். 1909இல் அவர் தனது காபி விற்பனை தொடங்கியதுடன் 1910இல் அதை உற்பத்தி செய்ய நிறுவனம் ஒன்றை நிறுவினார். முதலாம் உலகப் போரின் போது நியூயார்க் மற்றும் நியூஜெர்சி நகரங்களை அடித்தளங்களாக கொண்டு அவரது நிறுவனம் முக்கிய இராணுவ வழங்குனராக முன்னேற்றம் அடைந்திருந்தது. அவரது நிறுவனத்தின் உற்பத்திகள் செய்தித்தாள்கள் மற்றும் வானொலி விளம்பரப்படுத்தப்பட்டது. அவரது நிறுவனத்தின் வெற்றியானது வாஷிங்டனை பணக்காரனாக்கியது. புருக்லினில் ஒரு பெரிய மாளிகையில் வசித்து வந்தார். அதற்கு பின்பு 1927ஆம் ஆண்டு நியூஜெர்சியில் ஒரு எஸ்டேட்டில் வாழ்ந்தார். அதே ஆண்டு வரி அதிகாரிகள் மூலம் சர்ச்சைக்கு இலக்காகினார். வாஷிங்டன் திருமணம் முடிந்து 3 குழந்தைகளுடன் தனது வாழ்க்கையை நடத்தினார். வாஷிங்டன் இறப்பதற்கு முன்பு 1943இல் வாஷிங்டன் நிறுவனம் அமெரிக்க வீட்டு உற்பத்திக்கு விற்கப்பட்டது. வாஷிங்டன் காபி வியாபார குறியானது 1961இல் கைவிடப்பட்டது. என்றாலும் வாஷிங்டனின் பெயர் இன்னும் ஜி வாஷிங்டன் சீசனிங் அண்ட் பிராத் என்ற பெயரில் விளங்குகின்றது. ஜி வாஷிங்டன் காபி நிறுவனத்தின் நிறுவனர் ஜார்ஜ் வாஷிங்டன் மறைந்த தினம் வரலாற்றில் இன்று. இத்தனை வருஷம் என் மனசுக்குள்ள நான் எது தேடி எது கிடைக்கலையோ அதை நானே இந்த சொசைட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல தீவிரமா இறங்குறதுனால இந்த ஸ்கூல் வாஸ் டிசைன் பை a parent. Breaking all the traditional learning methods. Olutri Global Education Campus, Madhuvaram and Kodungayur. Admission open for session 21-22. We provide world-class education and amenities with minimum fee. Hurry up, limited seats. Complete your admission process just over a phone call. 7550010013, 7550010016. Chennai's best CBSE school challenge.